மிட்டாமராசுகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் தான் கல்வி அல்ல. ஓலை குடிசையில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகனும் உயர்கல்வி பெற முடியும் என்ற தத்துவத்தை இந்தியாவிற்கு கற்றுத்தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது. இது சாதாரண வளர்ச்சி அல்ல, ஒரு நாள் சம்பவம் அல்ல, நேற்று சொல்லி இன்றைக்கு வந்ததல்ல. எனக்கு முன்னதாக பேசிய அண்ணன்மார்கள் சொன்னதை போல் 50 ஆண்டு கால தொடர் பயணம், கல்வி பயணம். பள்ளி கல்வியில் தொடங்கி கிராமப்புற மாணவனா படிக்க வேண்டுமா, 15% இடஒதுக்கீடு புடி தந்தவர் கலைஞர். நீ 8ஆம் வகுப்பு வரை படி போதும், திருமண உதவித்தொகை 5000 பெற்றுக்கொள் 89. இன்னைக்கு 2025 ஒரு 11 36 ஆண்டுகளுக்கு முன்னால் 8ஆம் வகுப்பு வரை படி என கெஞ்சினோம். ஆனால் இன்றைக்கு கோடிக்கணக்கான பட்டதாரிகள் தமிழகத்தில் உண்டு என்றால் கடந்து வந்த 35 ஆண்டு கால பயணம் இன்றைக்கு பட்டதாரிகளாக உங்கள் முன்னால் அமர வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவில் உயர்கல்வியில் எந்த மாநிலம் முதலிடம் என்று கேட்டால் தமிழ்நாடு. தமிழ்நாடு தமிழ்நாடு இலக்கை எட்டி இருக்கிறோம். அதற்கு உழைத்தவர்கள், பாடுபட்டவர்கள், பணியாற்றியவர்கள், அரசு கல்லூரிகள் பல இருந்தாலும் இன்றைக்கு சுயநிதி கல்லூரிகளாக நம்முடைய சூர்யா பொறியியல் கல்லூரி போன்றவர்கள், அதனுடைய தலைவர்கள், நிர்வாக பொறுப்பேற்றவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தொழில், சுய தொழில், வருமானத்துக்குரிய தொழில் உண்டு. வருமானத்தை வருமானத்தோடு போட்டு புரட்டாமல் எடுக்காமல் வருமானத்தில் தேடி சென்ற செல்வத்தை கொண்ட ஒரு கல்லூரியை உருவாக்கி 18 ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு 1ஆம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற முதல் நிகழ்ச்சியை இந்த ஈரோட்டில் அரங்கேற்றி இருக்கிறோம் என்று சொன்னால், பணத்தை பணத்தோடு போட்டு தொழிற்சாலையாக உருவாக்காமல் பட்டதாரிகளை உருவாக்க முயற்சி எடுத்த அந்த சூர்யா கல்வி குழுமத்திற்கு வந்திருக்கிற நாம் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. கல்வி என்பது வியாபாரம் அல்ல, அது ஒரு சேவை, அது ஒரு சேவை. அந்த வகையில் வந்திருக்கிற மாணவ செல்வங்கள் கோபி, செலியன், மிட்டாமராஸ் அல்ல, சென்னை, சேலம், மதுரை போன்ற பகுதிகளில் படித்தவன் அல்ல, லட்சாதிபதி வீட்டு பிள்ளை அல்ல, சாதாரண ஒரு ஏழை விவசாய கூலி வீட்டு பிள்ளையில் பிறந்த கோவி செலியன் முனைவர் பட்டம் பெற்று உங்கள் முன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சர் நிலையில் நிறுத்தப்பட்டு பேசுகிறேன் என்று சொன்னால், எல்லோருக்கும் எல்லாம், அனைவருக்கும் அனைத்தும் என்ற தத்துவத்தை கற்றுத்தந்த கலைஞரின் மகன் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தின் முதலமைச்சராக கோலோச்சிய பிறகு இல்லை என்றால் இந்த மாற்றம், இந்த எழுச்சி எண்ணம் உண்டா? அதைதான் எல்லோரும் சொன்னார்கள். படி படி படி, கவலைப்படாமல் படி, உனக்கு எந்த தடை வந்தாலும் அந்த தடையை உடைப்பேன் என்று நெஞ்சுறுதியோடு இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர். வந்திருக்கிற மாணவ செல்வங்களில், மாணவர்களில் மாணவியர்கள் நிரம்ப இருக்கிறீர்கள், கண்கொள்ளா காட்சியாக காணுகிறீர்கள். எந்த பெண்களுக்கு கல்வி இல்லை என்றார்களோ அதே பெண்கள் இன்றைக்கு ஆண்களை விட அதிகம் பெண்கள் கல்வித்துவத்தில் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று சொன்னால், அந்த பெண் கல்விக்கு வித்திட்ட முதல் தலைவர் ஈரோட்டு பூகம்பம், தந்தை பெரியார் என்ற பூகம்பம் இல்லை என்றால் பெண்களுக்கான கல்வி இன்றைக்கு உச்சத்தில் இல்லை. அதை அண்ணா தொடர்ந்தார், கலைஞர் கட்டி காத்தார், தளபதி இன்றைக்கு புதுமை பெண் என்ற திட்டத்தின் மூலம் அரசு பிள்ளையில் படித்துவிட்டு கல்லூரி படிப்பை படிக்கிறாயா, என் வீட்டு பிள்ளை நீ பிடித்துக்கொள் 1000 என்று வருடத்திற்கு 12,000 ரூபாய். வேலை செய்பவர்களுக்கு சம்பளம் கொடுப்பார்கள் சரி, ஆனால் படிப்பதற்கே சம்பளம் போல் உதவித்தொகை தந்து படுக்க வைக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால், பெண் கல்வியில் இந்தியாவில் முதலிடத்தில் இருக்கிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. எனவேதான் உலக நாடுகளுக்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர், வெளிநாட்டில் தொழில் முதலீட்டை பெறுவதற்கு சென்றிருக்கிற நம்முடைய முதலமைச்சர், தந்தை பெரியாருடைய திருவுருவ படத்தை, உலக பொதுமயமாக்கப்பட்ட அந்த தலைவருடைய படத்தை வெளி உலகத்திற்கு கொண்டு கூடிய வகையில் பல்கலைக்கழகத்தில் திறக்கிறார் என்று சொன்னால், ஈரோட்டில் பிறந்த ஐயா பெரியார் உலக புகழ் அடைந்திருக்கிறார். அதை முதலமைச்சர் இன்னும் 2 தினங்களில் படமாக திறந்து வைத்து பாராட்ட இருக்கிறார். இந்த ஈரோட்டுக்கு பெருமை, சூர்யா கல்லூரிக்கு பெருமை, இந்த மண்ணில் அமர்ந்திருக்கிற அனைவருக்கும் பெருமை. பெரியாருடைய படத்தை வெளிநாட்டில் அன்பு தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திறப்பது. எனவே இப்பேற்பட்ட ஒரு கல்வி சூழல் இந்த தமிழகத்தில் உருவான காரணத்தால் தான் பண்பாட்டு புரட்சி, கல்வி புரட்சி நடந்ததால் தான் எல்லோரும் இன்றைக்கு நாம் ஒன்று கூடி இருக்கிறோம். இன்னும் வெளிப்படையாக கேட்க வேண்டுமேயானால், வந்திருக்கிற நம்மில் பலர், விரைவாக செய்தியை முடித்துக் கொள்கிறேன்,
நம்முடைய தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்தனை பேர்? நான் உள்பட எல்லோரையும் பார்த்து கேட்கிறேன், தாத்தா பாட்டி பட்டதாரிகள் எத்தனை பேர் என்று யாராவது கையை உயர்த்தி காட்ட முடியுமா? இருந்தால் வாய்ப்பு தந்தால் ஆண்டவர் சார் அனுமதியோடு கேட்கிறேன், ஐயா ராமசாமி அனுமதியோடு யாராவது தாத்தா பாட்டி பட்டதாரி கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அப்பா அம்மா பட்டதாரிகள் தயவு செய்து கூச்சப்படாமல் கையை உயர்த்துங்கள், அது உங்களுக்கு பெருமைதான். எங்கள் அப்பா பட்டதாரி, அதன் பிறகு நான் என்று கையை உயர்த்தினால் பாராட்டுவேன், வாழ்த்துவேன். அப்பா அம்மா பட்டதாரி, அவர்கள் பிள்ளைகள் நாங்கள் என்று உரியவர்கள் கையை உயர்த்துங்கள் பார்ப்போம். அரிது, அரிதினும் அரிது. முதல் பட்டதாரி என்று சொல்லக்கூடியவர்கள் வெட்கப்படாமல் கையை உயர்த்தி காட்டுங்கள். இந்த அரங்கத்திற்கு சபைக்கும் அது சிறப்பாக இருக்கும் என்ற காரணத்தால் இருக்கிறேன். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் அறிவிக்கிறேன். இந்த சபையில் அடியேனும் என் தாத்தா பாட்டி கை நாட்டு. பேசுகிற கோவிசலினுடைய தாத்தா பாட்டி கை நாட்டு. அப்பா அம்மா கிறுக்கி போடுவார். என் தாயின் பெயர் பட்டு, பட்டு என்று எழுதுவதற்கு 10 நிமிடம் தேவை. உலகம் தோன்றியது எப்போது? கல்வி பிறந்தது எப்போது? 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை என்று பல தலைமுறைகளை கடந்து வந்த இந்த மனித ஜாதி, இந்த திராவிட பூமி, இந்த தமிழன், இந்த திராவிடன், இத்தனை ஆண்டுகள் கழித்தும் நாம் தான் முதல் பட்டதாரி என்று சொன்னால், உலகம் தோன்றிய காலத்திலிருந்து நமக்கு கல்வி மறுக்கப்பட்டது ஏன்? மறுக்கப்பட்ட கல்வியை தந்தது யார்? தந்ததற்கு பிறகு நம் பெயருக்கு பின்னால் BA, BSc, BCom, MA, MSc, MCom இன்றைக்கு போட்டுக் கொள்கிறமே, அதற்கு அடிப்படை காரணம் திராவிட இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகமும் பெரியார், அண்ணாவும், கலைஞரும், அதன் வழியில் நம்முடைய அறுவை தலைவர் தளபதியும். இன்னும் பச்சையாக கேட்கிறேன், அண்டை மாநிலத்தில் தலைவருடைய பெயர், ஜாதியின் பெயரை பின்னால் சொல்வதற்கு மன்னிக்க வேண்டும், அடையாளப்படுத்துவதற்கு, பெருமைப்படுத்துவதற்கு சந்திரபாபு நாயுடு, முலாய் சிங் யாதவ், ராஜசேகர ரெட்டி. என் அன்பு செல்வங்களே, மாணவ செல்வங்களே, மாணவ செல்வங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையரே வணங்கி கேட்கிறேன். பிற நாட்டில், பிற மாநிலத்தில், அண்டை மாநிலத்தில் பக்கத்தில் கேரளா அச்சுதமேனன், நரேந்திர மோடி. வெளிப்படையாக கேட்கிறேன், இத்துணை மாநிலங்களில் புகழ்பெற்ற தலைவருக்கு பின்னால் ஜாதியின் பெயர் உண்டு, மதத்தின் பெயர் உண்டு. இதே தமிழகத்தில் இன்றைக்கு தன்னுடைய பெயருக்கு பின்னால் யாராவது ஒரு குடிமகன் ஜாதியின் பெயரை போட்டு பெருமையடைகிறான் என்று சொல்வதற்கு அடையாளத்தை தமிழகத்தில் காட்ட முடியுமா? எனவே பிற மாநிலத்தில் பெயருக்கு பின்னால் இந்த ஜாதியும் மதத்தையும் தமிழகத்தில் வாளெடுத்து ஒட்ட நறுக்கிய ஒரே பிதாமகன் தந்தை பெரியார் என்ற கொள்கை குன்று. பெயருக்கு பின்னால் BA, BSc உண்டே தவிர நாயுடு, ரெட்டி, ஷெட்டி இல்லை. MSc, MCom உண்டே தவிர ஜாதியின் பெயர் இல்லை. எனவே இந்த சமத்துவம் தான் இந்தியாவில் 38 மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. தமிழர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என் தங்கைகளே. அந்த பெருமை உனக்கும் உண்டு, எனக்கும் உண்டு, இந்த நாட்டிற்கு உண்டு. அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு அதிகம் உண்டு. அதைவிட மேலோட்டமாக நம்மை அனுப்பி வைக்க வந்திருக்கிறார்கள் என்பதை தாயும் தந்தையும். இங்கே பேசிய நம்முடைய அறுவை பொதுச் செயலாளர் சொன்னார், LKG படிக்க வைப்பது முதல் நம்முடைய தாயும் தந்தையும் நமக்கு என்னென்ன கனவுகளை கண்டிருப்பார்கள். நிறைமாத கற்பனையாக இருக்கும்போது அப்பாவும் அம்மாவும் பேசுவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா? நம் பிறப்புக்கு முன்னால் நம்மை பற்றி சிந்தித்தவர்கள் நம்முடைய தாயும் தந்தையும். இருவருக்கும் உள்ளத்தில் ஆசை இருக்கும், ஒரு பெண் வேண்டும் என்று, ஆனால் ஒரு ஆண் வேண்டும் என்று. ஆனால் குடும்ப சூழலால் யார் பெரும்பான்மையை விரும்புகிறார்களோ அந்த குழந்தை பிறந்தால் போதும் என்று சொல்லுகிற பல தம்பதியர்கள் உண்டு. நாம் பிறப்பதற்கு முன்னால், தாயின் வயிற்றில் இருப்பதற்கு முன்னால், பிறந்ததற்கு பிறகு மகிழ்ச்சி, ஆண் பிள்ளை பெண் பிள்ளை. வருடங்கள் 2.5 3 எந்த பள்ளியில் சேர்ப்பது, அடுத்து எங்கு படிக்க வைப்பது, அடுத்து எங்கு படிக்க வைப்பது, 10ஆம் வகுப்பு மார்க் எவ்வளவு, 12ஆம் மார்க் எவ்வளவு, எல்லாம் கடந்த நிலையில். என் மாணவ செல்வங்களை சொல்லுவேன், படிக்கிற நமக்கு கூட மேற்படிப்பு படிப்பதில் இருக்கிற அக்கறையும் ஆர்வம் உண்டோ இல்லையோ, நம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் தேர்ச்சி பெற்ற அந்த மாணவனை மாணவியை ஒரு கல்லூரியில் சென்று சேர்ப்பதற்கு முதல் நாள் வரை
உறக்கம் இல்லாமல் தவிக்கிற தாயும் தந்தையும் எல்லா நிலையிலும் இந்த தமிழகத்தில் அதிகம் உண்டு என்பதை உங்களை போல் நானும் ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் என்ற காரணத்தால் உணர்கிறேன், அறிகிறேன், துடிக்கிறேன், துவண்டு போகிறேன். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி, 2016 சட்டமன்ற உறுப்பினர் எதிர்க்கட்சி, 2021 தஞ்சை மாவட்டத்தில் திருவிடைமுருதூர் தொகுதியில் 3 முறை ஒரே தொகுதியில் ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை துண்டனை 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கிய பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதன் தலைவர் அண்ணன் தளபதி. 3வது முறை வெற்றி பெற்ற பிறகு தஞ்சை மாவட்டத்திற்கு அமைச்சர் இலாக்கா கிடைக்கும் என்று பலரும் சீனியாரிட்டி அடிப்படை எதிர்பார்த்த நேரத்தில் பல்வேறு சூழலால் இல்லாத நிலையில் முதலமைச்சர் தந்த பரிசு தமிழக அரசின் தலைமை கொறடா கோவி செழியன் 3.5 ஆண்டு காலம். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை மாற்றம் தேதியை குறிப்பிட்டு சொன்னார்கள். அநேகமாக செப்டம்பர் 24. இன்னும் ஓராண்டு நிறைவு பெறவில்லை. உங்கள் முன்னால் இருக்கிற இந்த எளிய தொண்டன் கோவி செழியன் அமைச்சர் பொறுப்பேற்று காஞ்சிபுரத்திலே பவளவிழா நிகழ்ச்சி முடித்து துணை சபாநாயகர் பிச்சாண்டியோடு தலைநகர் சென்னைக்கு திரும்புகிறேன். எங்களோடு வருகை தந்த அண்ணன் பிச்சாண்டியுடைய உதவியாளர் செல்போனில் டிவி பார்க்கிற பழக்கம் உண்டு. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. பிற நண்பர்களை கேட்டு தெரிந்து கொள்வேன். பார்த்து கொண்டு சொன்னார், அண்ணா பிரேக்கிங் நியூஸ் என்று சொன்னார் பிச்சாண்டியிடம். பிரேக்கிங் நியூஸ் என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஆகிவிட்டது. ஒரு காலத்தில் வாரத்துக்கு 2 பிரேக்கிங் நியூஸ் வந்தால் அது பிரேக்கிங் நியூஸ், அதுதான் ஷாக்கிங் நியூஸ். ஆனால் இப்போது நிமிடத்துக்கு நிமிடம் பிரேக்கிங் நியூஸ் தான். என்னவென்று பார் என்றார் பிச்சாண்டி. நான் அமைச்சரவை மாற்றமானா என்றார். எடுத்து அந்த காருக்கு முன்னால் போர்டிங் வைத்துவிட்டு எல்லோரும் பார்க்கிறோம் அமைச்சரவை மாற்றம். சில வினாடிகளில் சில நொடிகளில் ஒரே பரபரப்பு. மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சர், ஆவடி நாசர் அமைச்சர், புதியவராக சேலம் ராஜேந்திரன் அமைச்சர். 3 பேர் அறிவித்தாகிவிட்டது. காத்திருந்தேன். 4வது சொன்ன பெயர் கோவி செழியன் அமைச்சராகிறார். எளிய தொண்டன் கோவிசனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும்? பொருளாதாரமும் செல்வமும் கோடீஸ்வரர்களால் தான் ஒரு இடத்தை அடைய முடியும் என்பதல்ல திராவிட மாடல் அரசின் கொள்கை. கோவி செழியன் அமைச்சராகிறார். அந்த பிச்சாண்டியுடைய தோள்பட்டையை பிடித்து இறுக்கி தலைவரிடம் காட்ட வேண்டிய, அவருடைய கால்களை தொட்டு வணங்க வேண்டிய அந்த விசுவாசத்தை என் அண்ணன் பிச்சாண்டியிடம் காட்டினேன். நெகிழ்ந்து போய் என் தோளை தட்டி கொடுத்தார். கார் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது. அடுத்த ஒரு 30 வினாடிகளில் யாருக்கு எந்த இலாக்கா? பிரேக்கிங் நியூஸ். செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அதே மதுவிலக்கு மின்துறை, ஆவடி நாசருக்கு சிறுபான்மையின் நலத்துறை, சேலம் ராஜேந்திரன் அவர்களுக்கு சுற்றுலாத்துறை, கோவி செழியனுக்கு நிறுத்தி இருந்த நேரத்தில் அறிவித்தார்கள் உயர்கல்வித்துறை. கல்விதான் அழியாத சொத்து என்று எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லுகிறாரே, அந்த அழியா சொத்தால் ஆரம்பம் முதல் அரசியலும் கல்வியும் 2 கண்களாக நினைத்து படித்து ஒரு இயக்கத்தில் விசுவாசமாக உழைத்த மக்கள் பணியாற்றி இந்த நிலைக்கு நான் நின்ற பொழுது இந்த கோவி செழியன் கல்வி அமைச்சர் நிலை கிடைப்பதற்கு காரணங்களில் ஒன்று எங்கள் முதலமைச்சர் விரும்பிய முனைவர் பட்டம் என்ற பட்டத்தை எளிய தொண்டன் கோவி செழியன் கல்வியின் மூலம் பெற்றான். கற்றாரே காமுறுவர். நினைத்து பாருங்கள். என்னையும் அறியாமல் எந்த சமூகத்திற்கு, எந்த இனத்திற்கு கல்வி இல்லை என்றார்களோ, கல்வி மறுக்கப்பட்டதோ, கற்றலும் கற்பித்தலும் அவன் தொழில், எவன் தொழில்? டேஷ் டேஷ் டேஷ். நீ அவனுக்கு அடிமை வேலை செய்ய வேண்டும். புறந்தள்ளப்பட்ட சமூகத்தில் பிறந்த கோவி செழியன் இன்றைக்கு தமிழகத்தின் உயர்கல்வித்துறை அமைச்சரின் அந்தஸ்தை இந்தியாவில் முதலில் தந்த நாடு தமிழ்நாடு. அது தந்த தலைவர் திராவிட மாடல் முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற கம்பீர தலைவர். இன்றைக்கு உயர்கல்வியில் அடைகிற மாற்றம், இந்தியா சுதந்திரம் பெறும் வரை அரசு கல்லூரிகள், கலை அறிவியல் கல்லூரிகள் 165 பத்திரிகை நண்பர்கள் இருப்பதால் அறுதியிட்டு மீண்டும் சொல்கிறேன், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் அரசு கலை அறிவியல் கல்லூரி 165. இந்த எளிய தொண்டன் எடுத்துக்கொண்ட முயற்சி
எங்கள நந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் அமர்ந்திருக்கிறாரே, அவரே சான்று. 16 புதிய கலை அறிவியல் கல்லூரிகள் இந்த 6 மாதத்தில். இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பும் பின்பும் 165. இந்த ஏழை தொண்டன் எடுத்துக்கொண்ட பெருமுயற்சி எங்கள் எம்எல்ஏக்களுடைய கோரிக்கை முதலமைச்சரிடத்தில் வலியுறுத்தி துணை முதலமைச்சர் பரிந்துரைத்து 16 புதிய கலை அறிவியல் கல்லூரி தமிழகத்தில் அரசு கல்லூரி வந்தது என்று சொன்னால் இன்றைக்கு 201. எனவே மீண்டும் சொல்கிறேன், கல்விதான் அழியாத சொத்து, அதை பயிர வேண்டும் என்ற ஆசை. இன்றைக்கு கோவி செழியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளுகிற இதே நிகழ்ச்சி இன்னும் 15 ஆண்டுகள் கழித்து நடக்கிற இதே கல்லூரியில் உங்களில் ஒரு கோவி செழியன்கள் உருவாகினால் இந்த கல்லூரிக்கு பெருமை, கல்விக்கு பெருமை, திராவிட இயக்கத்துக்கு பெருமை, என்னுடைய கனவுகளுக்கு பெருமை. அது தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ள வேண்டும். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினர், மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று எதிர்பார்த்த நேரத்தில் நாடே தோற்றது. நான் சார்ந்த இயக்கம் வெறும் 23 எம்எல்ஏ. 2011 இன்றைக்கு 2025 காலங்கள் உருண்டோடி விட்டன. அடுத்த முறையும் நாம் தான் என்று எண்ணிய நேரத்தில் வெற்றி வாய்ப்பை இழந்தோம். திருவாரூரில் வெற்றி பெற்ற அன்பு தலைவர் கலைஞர் தொடங்கி திருவிடைமருதூரில் வெற்றி பெற்ற எளிய தொண்டன் கோவி செழியன் வரை வெறும் 23 பேர். 8 மாதங்கள் ஓடியதற்கு பிறகு சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு கோப்பு சட்டப்பேரவை செயலாளருக்கு வந்து, சபாநாயகர் அலுவலகம் வந்து, ஆட்சி அவர்கள் ஆட்சி, நாங்கள் வெறும் 23 எம்எல்ஏ. எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் முதலமைச்சருக்கு ஒரு கோப்பு, அதில் வாங்கி பார்க்கிறார், சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஒரு ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் நீங்கள் சார்ந்த இயக்கத்தில் தேவை. டிஎம்கே மெம்பர், ஒன் ஆஃப் த எம்எல்ஏ, 23 எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கலைஞர் கூட்டி விட்டார் அறிவாலயத்தில். அந்த அறிக்கையும் இருக்கிறது, எம்எல்ஏக்கள் பட்டியலும் இருக்கிறது. கலைஞர் கையில் பென்சில், அருகே தளபதி அண்ணன் துரைமுருகன், அண்ணன் ஏவாவேலு, அன்றைக்கு வெற்றி பெற்ற 23 எம்எல்ஏக்கள், ஐபி உள்பட, பெரிய கருப்பன் உள்பட, நினைவில் வாழு மரியாதைக்குரிய அண்ணன் மைதீன் கான் உள்பட, சுபத்தங்கவேல் உள்பட 23 பேர். அன்றைக்கு தலைவர் அந்த பென்சிலை வைத்துக் கொண்டு படித்துக் கொண்ட முதலில் அவர் பெயர், அடுத்து தளபதி பெயர், அடுத்து துரைமுருகன் பெயர், இப்படி படித்துக் கொண்டே வருகிறார். ஏ அன்பழகன் அது இது என்று. 20வது இடத்தில் இருந்த கோவி செழியன் என்ற பெயர் வந்தபொழுது நான் புதிய எம்எல்ஏ தானே, என் பெயருக்கு பின்னால் முனைவர் என்ற அந்த அடைமொழி வார்த்தை. 19 பேரை தாண்டி வந்த முதலமைச்சர் 20வது நபரை படித்துவிட்டு அப்படியே பேனாவை நிறுத்தினார். என் பெயருக்கு பக்கத்தில் டிக் அடித்தார். அண்ணன் தளபதியிடத்தில் சொல்லி, கோவி செழியன் சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர், இவ்வாண்டு 23 பேர் அவன். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், என்னுடைய வெளிச்சத்திற்கு, முகவரிக்கு, சுயபராணத்துக்கு அல்ல. அத்துணை எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட வெற்றி பெறாத நிலையிலும் அந்த 23 எம்எல்ஏக்களில் ஒரு எளிய தொண்டன் அன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகத்தின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக நியமித்தார் அன்பு தலைவர் டாக்டர் கலைஞர். என்றால் அதற்கு அடிப்படையும் கல்வி தகுதி என்பது அரசியலில் இருப்பவர்களுக்கு மிக முக்கியத்துவம் என்பதை உணர்ந்த தலைவராக கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் இருந்த காரணத்தால், இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், அதே பல்கலைக்கழகத்தில் நான் பிஹெச்டி சேர்வதற்கு முன்பு அடையாளம் தெரியாத கோவி செழியனாக நின்று வரிசை நின்று மனுக்களை வாங்கி இருக்கிறேன். அந்த விண்ணப்ப மனுவை பூர்த்தி செய்து தந்திருக்கிறேன். டிடி எடுக்க பேங்க் வாசலில் நின்று இருக்கிறேன். 20 பேராக 21 பேராக நின்று டிடி எடுத்திருக்கிறேன். பல்கலைக்கழக வளாகத்தில் இருக்கிற ஜெராக்ஸ் கடைக்கு சென்று கும்பலோடு கும்பலாக நீட்டி அவைகளை சரி செய்திருக்கிறேன். அதே பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி மாணவனாக சேர்ந்திருக்கிறேன். 2-3 ஆண்டுகள் அந்த தேர்வு கட்டணத்தை கட்டி இருக்கிறேன். அப்போதெல்லாம் கும்பலில் ஒரு கோவி செழியன். ஆனால் ஆட்சி மன்ற குழு உறுப்பினராக முனைவர் கோவி செழியன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு, என் தலைவர் இந்த எளிய தொண்டனை அறிவித்த பிறகு, நான் பல்கலைக்கழகத்திற்குள்ளே நின்றபோது கும்பலில் கும்பலாக நின்ற கோவி செழியனுக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் எழுந்து நின்று என் கரத்தை குலுக்கி பக்கத்தில் அமர வைத்துவிட்டு அந்த துணைவேந்தர் அமர்ந்தார் என்று சொன்னால், ஏழை வீட்டு பிள்ளைகளாக இருக்க என் தம்பிகளே, என் தங்கைகளே, என் உறவுகளே, கோவி செழியன் மிட்டாமராசா கற்ற கல்வியும் எடுத்துக்கொண்ட கொள்கையும் வெற்றி தந்தது கோவி செழியன். அந்த பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்,
நான் அமர்ந்ததற்கு பிறகு துணைவேந்தர் அமர்ந்தார். நான் நினைத்துக் கொண்டேன், நான் அமர்ந்ததற்கு பிறகு அவர் அமருகிறார் என்பது கோவிசிலியனுக்கு தந்த பெருமை அல்ல, கலைஞர் தந்த வாய்ப்புக்கும் இந்த கோவிசிலியன் படித்த கல்விக்கு தந்த அங்கீகாரம் என்பதை சென்னை பல்கலைக்கழகத்தில் உணர்ந்தேன். அதை சூர்யா பொறியியல் கல்லூரியில் நினைவுபடுத்துகிறேன். எனவே மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், படியுங்கள். வறுமை நமக்கு தடை அல்ல, பொருளாதாரம் இல்லை, சிந்தனை அல்ல. அனைத்தையும் அள்ளி வழங்குகிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். நான் முதல்வன் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், கிராமப்புற மாணவர்களுக்கு ஊக்குவிக்கிற 7.5% திட்டம், அதையும் மீறி கடவணங்குகிற கல்வி திட்டம், இவ்வளவும் இருக்கும்போது அந்த பெற்றோருக்கும் உற்றாருக்கும் துணையாக இருந்து கல்வி கற்பதுதான் நம்முடைய கடமை. அந்த வகையில் மேற்கொண்டு படித்து இன்னும் முதலமைச்சர் சொல்லுவார், மற்ற மாநிலங்களில் தமிழ்நாடு போட்டி போடுவதை விட உத்தரப்பிரதேசை, பீகாரை, ராஜஸ்தானை போட்டி நீங்கள் முதலிடம் என்று சொல்வதை விட உலக நாடுகளில் போட்டியிட்டு தமிழ்நாடு முதலிடம் என்ற இலக்கை அடைவதற்கு உயர்கல்வித்துறை பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்துவார். அண்ணன் துணை முதலமைச்சர் அண்ணன் தளபதி அன்பு பிள்ளை அண்ணன் உதயநிதி அவர்கள் இன்னும் பக்கபலமாக இருப்பார். அந்த வகையில் நீங்களும் அரசுக்கும் கல்விக்கும் உயர்கல்விக்கும் துணை நின்று பல்வேறு கல்லூரிகள் எங்களுக்கு பக்கபலமாக இருந்தாலும் நம்முடைய சூர்யா பொறியியல் கல்லூரி அரசின் திட்டங்கள் அனைத்தையும் செயல்படுத்துவதில் முதலிடத்தில் இருக்கிற கல்லூரியாக இந்த கல்லூரி உயர்ந்தால் அது கல்வித்துறைக்கு பெருமை என்பதை இந்த நேரத்தில் எண்ணி பார்த்து வந்திருக்கிற மாணவ செல்வங்கள், புதிய கல்லூரி, புதிய அணுகுமுறை, புதிய முதல்வர், புதிய வகுப்பறை, +2 வரை நாம் பறந்து திரிந்த பள்ளி பருவம் இப்போது கல்லூரி பருவம், பொறுப்புகளும் கடமைகளும் தலையில் சுமத்தப்படுகிற பருவம். இந்த நேரத்தில் அக்கறையாக இருந்து நாம் படிக்கிற கல்லூரிக்கும் கல்விக்கும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் கூலி வேலை செய்துவிட்டு நம்மை அனுப்பிவிட்டு காத்திருக்கிறார்களே, தூங்குவதற்கு முன்னால் நாம் சேர்த்து விட்ட பிள்ளை சாப்பிட்டு இருக்குமோ, தூங்கி இருக்குமோ, நல்ல சாப்பாடோ, ஹாஸ்டல் சாப்பாடு எப்படின்னு தெரியலையே, உடல் இருக்கிற ரூம்மெட்ஸ் எப்படின்னு தெரியலையே என்று ஏங்கி தவிக்கிற அந்த தாய்க்கும் தந்தைக்கும் அடிக்கடி தொடர்பு கொண்டு நான் நன்றாக இருக்கிறேன், கவலைப்படாதே, நீங்கள் நன்றாக இருங்கள், நன்றாக படித்து விட்டு வருகிறேன் என்று அவர்கள் பேசவில்லை என்றாலும் எங்கள் மாணவ மாணவர்களே, நீங்கள் பெற்றோரிடத்தில் அடிக்கடி தொடர்பு கொண்டு அவர்களுக்கு ஒரு நெஞ்சுறுத்தை, கவலைப்படாதே படித்து விட்டு வருகிற என்ற தயக்கத்தை போக்குகிற முயற்சியில் எங்களுடைய மாணவ செல்வங்கள் ஈடுபட்டால், பணியாற்றினால் ஏக்கத்தோடு இருக்கிற தாய்க்கு தந்தைக்கு அது பக்கபலமாக இருக்கும். அதை செய்யுங்கள் என கூறி எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டாலும் முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற வரவேற்பு நாள், முதல் நாள், முதல் வகுப்பு, முதல் கல்லூரி. எனவே மனமார்ந்த முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த உங்களை எல்லாம் சந்தித்து சில பல கருத்துக்களை பேசி உங்களை வரவேற்பது எனக்கும் என் வாழ்நாள் பெருமை என்பதை சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் அழைத்தவர்களுக்கு நன்றியையும் சொல்லி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.